ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எல் மீடியா. ஸோ நம்ம சேனல் அப்கிரேட் ஆகி ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு மூவி பற்றி ஒரு மூவி சஜஷன்ஸ் அண்ட் அந்த படத்தோட டீகோட், எனக்கு தெரிஞ்ச டீகோட்ஸ், நான் கொஞ்சம் பார்த்து அட்மையர் ஆனதில் இருக்க சின்ன சின்ன டீகோட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நானும் சினிலவர் தான். ஸோ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அது வந்து இந்த படம் வந்து நான் ஒரு 10-15 வாட்டி பார்த்துருப்பேன். என் வீட்டில் இருக்கலாம் திட்டுவாங்க, என்னடா இருக்கு இந்த படத்தில், ஏன் இதை திருப்பி திருப்பி பார்த்துருக்க அப்படின்னு திட்டுவாங்க. பட் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னால, நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச படம், ரொம்ப பிடிச்ச படம் இருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மெய்யழகன். இந்த கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, 2 கேரக்டரு, அருள்மொழி, மெய்யழகன். அருள்மொழி தான் சின்ன வயசுல தான் சொந்த ஊர்ல ஒரு பிரச்சனையானதுனால சென்னைக்கு போறாரு. 22 வருஷம் கழிச்சு மறுபடியும் தஞ்சாவூர் வராரு. எதுக்காகனா, அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக. கூடாதுன்னு நினைச்சவரு தங்கச்சி அடம் பிடிச்சனால இந்த கல்யாணம் அட்டென்ட் பண்றதுக்காக வராரு. ஸோ அந்த டைம்ல நம்ம கார்த்தி என்ட்ரி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் என்னை யாரு தெரியுதா, நான் யாருன்னு தெரிஞ்சது. நம்மளுமே சொந்தக்காரங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோன்னா, ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவரும் வேற வழி இல்லாம, எனக்கு தெரியுது அப்படின்னுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சீன், தங்கச்சிக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற சீன், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த படத்துல. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக இறங்கி போறாங்க. சாப்பாடுல வந்து இவ்வளோ வெரைட்டிஸ், அந்த நைட் டைம்ல அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் அந்த கிராமத்து சைடு அந்த சைட்லாம் போய் இது வரைக்கும் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணதில்ல. நம்ம இந்த சிட்டி சைட் சென்னையில அது மாதிரி சைடு. ஆனால் கிராமத்துல வந்து அந்த இடத்துல வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டெம்டிங்காக இருந்துச்சு அந்த சீனு. ஸோ அதுக்கப்புறம் பஸ் பிடிக்கணும்னு கிளம்புறாரு. பட் நம்ம கார்த்தி வந்து அதை ட்ரிக்காக பிளான் பண்ணி அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணி அவரோட வீட்டிலேயே தங்க வச்சு, ஸோ இவரை பற்றி அவர் சொல்றது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். நிறையா இதை பற்றி சொல்லுவார். ஸோ லாஸ்ட்ல வந்து அவர் கார்த்தியோட அன்பு தாங்காம தான் அருள்மொழி வந்து அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவார். போனாலுமே இவன் யாரு, இவனை பத்தி தெரியாம வந்துட்டோமே அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே இருப்பாரு. ஸோ லாஸ்டா ஒரு கால் பண்ணி அவருக்கு வந்து அவரோட பாஸ்ட்டை வந்து ஞாபகப்படுத்தணும். ஸோ அவர் யாருன்றத அவருக்கு தெரிய வைக்கணுன்றத கார்த்தி வந்து அவருக்கே தெரியாம அருள்மொழிக்கு சொல்லி தருவாரு. ஃபைனலா வருவாங்க, மீட் பண்ணுவாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான படம். கதவை தரடா மெய்யழகா. அத்தா ஃபர்ஸ்ட் சாங்ல வந்து அவருக்கு அந்த கோயில்ல படுத்து எந்திச்சு வீட்டுக்கு வருவார். வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் பாடிட்டு இருப்பாரு. இந்த ஊழ்வினை தனை மாற்றுவே. அதாவது இவர் வந்து அந்த வீட்ல இருந்து கிளம்புறோம், ஸோ அந்த வீட்டை விட்டு பிரிறோமே அப்படின்னு ஃபீலிங்ல வந்து அவருக்குள்ள அவரு பாடுற மாதிரி, அந்த வீட்டை பத்தி அவரோட மெமரிஸ பாடுற மாதிரி இருக்கும். பட் அதுவே அவர் அந்த ட்ரக்ல ஏறி அந்த வீட்டு கதவை தாண்டும் போது நம்ம உலகநாயகன் வாய்ஸ்ல அந்த சாங் இதாகும். காத்திருப்போ போய் மீன்பா போய் வா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடு இவரை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான சீன். அந்த வீடு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த வீடு இவரை பத்தி பாடுறது மைண்ட் ப்ளோயிங் ஷாட் அது. அதே மாதிரி சிஸ்டர் சென்டிமெண்ட் சீன். என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த 22 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டை வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அழுவ வரும் அந்த சீன் மட்டும். அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்கா இருக்கும். அது ரியல்ல பண்ணா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. பட் சான்ஸ் இருந்தா அதை நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ பார்ப்போம். இருந்ததுன்னா அதையும் கண்டிப்பா சேனல்ல இது பண்றேன். அது இன்னும் ஒரு 6-7 வருஷம் இருக்கும் அது பண்றதுக்குலாம். அதுக்குள்ள சேனல் பெரிய லெவல்ல இருக்கணும்.
ஸோ நம்ம கதைக்கு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான நம்ம அவ்வளவா கவனிக்காத ஒரு கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர்ஸ் செருப்புகள். செருப்புகள் வந்து அந்த படத்துல அடிக்கடி பேசப்பட்டிருக்கும். அதாவது அங்கங்க அந்த ஃப்ரேம்ல வந்து செருப்பு, செருப்பு அப்படின்னு பேசப்பட்டிருக்கும். அதுவுமே நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். பாத்ரூம் சீன் வரும். அங்கேயுமே செருப்பு வந்து கழுவிட்டு தான் போவாரு. மண்டபத்துக்கு வரும்போதும் சரி, அங்க வந்து அந்த செருப்ப தட்டி விடுறதும் சரி, அந்த உட்கார்ந்து அவங்க 2 பேரும் பீர் அடிக்கும்போதும் சரி, அங்கேயுமே அவரு கால்ல செருப்பு இருக்காது. என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த மாரி நெறைய இடத்துல வந்து அந்த செருப்பு இத வந்து அதே மாரி லாஸ்ட் சீன் அந்த கார்த்தியோட செருப்பு போட்டு தான் வருவாரு. பட் அத விட்டுட்டு போக மனசில்லாம அத எடுத்துட்டு நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு அப்படியே ஓடி வருவாரு. கையோடு வீழுது தேங்கிய நீரன் மேல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிள் கத. சைக்கிள் கத வந்து பார்த்த எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குமே கனெக்ட் ஆகும். கேர்ள்ஸ் நீங்க வந்து அந்த மாரி ஒரு சைக்கிள வந்து உயிரா நெனச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும். இல்லன்னா இது 100% பாய்ஸ் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கும். யாரும் இல்ல. சைக்கிள் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சீன் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சைக்கிள் அது நான் இப்படி பார்த்துக்கிட்டேன், அப்படி பார்த்துக்கிட்டேன். அது நம்ம பைக்காவே அந்த டைம்ல வந்து நம்ம சைல்ட்ஹுட் டைம்ல வந்து அது நம்ம பைக்காவே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான்லாம் என் சைக்கிள்ல வந்து திரிக்கிறது, கீர் போடுறது, நான் 100ல ஓட்டுறேன், 40ல ஓட்டுறேன், ரேஸ் வைக்கிறது இந்த மாரி சூப்பரா இருக்கும். அதோட கதையுமே நல்லாருக்கும். ஸோ அதுல என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த சைக்கிள் வந்து இவர் கார்த்தி வீட்டுக்கு வரும். கார்த்தியோட மெய்யழகனோட அப்பா வந்து எடுத்துட்டு வருவாரு. கார்த்தி பின்னாடி ஓடி வரும். அடுத்ததுல வந்து எங்க அப்பா வந்து என்ன தூக்கி வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது பிரசன்ட்ல வந்து அணைக்கட்டுக்கு போற சீன் வரும். அப்போ வந்து சைக்கிள்ல போலாமான்னு கேட்பாங்க. அதே எக்ஸாக்ட்டா அத மெய்யழகனோட அப்பா வந்து எப்படி மெய்யழகன வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சாரோ, அதே மாரி அருள்மொழி மெய்யழகன வச்சு கூட்டிட்டு போவாரு. நான் அப்பா ஸ்தானத்துல பார்த்த மாரி தெரிஞ்சது. அந்த அணைக்கட்டு சீன் முடியும்போது, அங்க தான் அந்த சைக்கிளோட சீனே முடியுது. ஸோ அவர் வந்து அவர் வீட்ட பத்தி சொன்னதுக்கப்புறம், அங்க தான் சைக்கிளோட கதை முடியுது. ஸோ அவங்க வந்து மேல ஏறி வருவாங்க. மேல ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அதாவது மாத்தி போட்டுப்பாங்க. அவரு கேட்பாரு, "பாருங்க நம்ம ஸ்லிப்பர மாத்தி போட்டோம்" அப்படின்னு. "இல்ல பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு. அதான் ம். செருப்பு மாத்தி போட்டேன் தான். தெரியும். அதனால என்ன? அங்க அவங்களோட இது வந்து பரிமாறுனத வந்து இன்னொரு ஒரு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. அவங்களோட மெமரீஸ இது பண்ண மாரியும் இருக்கு. அதே நேரத்துல அருள்மொழி மேல ஒரு மதிப்பும், மெய்யழகன் மேல ஒரு பாசமும் அங்க ஷேர் ஆனது சூப்பரா காட்டியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த படம் பார்த்து ஃபீல் ஆனது இது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மெய்யழகன் ஏன் அருண்மொழி வந்து இவ்ளோ பாசமா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, தம்பிய மட்டும் பார்த்து வளர்ந்த மெய்யழகன் ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சாவூர் வராரு 94ல. சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாவே அருள்மொழி வந்து என்னென்னலாம் மெய்யழகன் சொல்லி தராரோ, அதெல்லாம் ஞாபகம் வச்சு, அருள்மொழிய வந்து தன்னோட ஒரு ரோல் மாடலா எடுத்தார். வாழ்ந்தா இவர மாரி வாழணும். அவரே சொல்லுவாரு. "உங்கள பார்த்து தான் நான் சிரிக்க கத்துக்கிட்டேன். எனக்கு எல்லாருமே வேணும்ன்றதே நெனைச்சேன்" அப்படின்னு. நிறைய புதுசு புதுசா சொல்லி கொடுப்பீங்க. இப்ப இருக்க மாதிரி இல்ல. அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லார்கிட்டயும் அன்பா பேசுவீங்க. உங்கள பார்த்தா அத நான் கத்துக்கிட்டேன் தான். ஸோ வந்து எல்லா குட் குவாலிட்டீஸுமே நம்ம அருள்மொழிக்கு இருக்கும். பட் என்னன்னா, அந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அது டோட்டலா மறந்துருவாரு. இது என்ன சொல்ல மறுபடியும் அந்த 94 பேட்சுக்கே அந்த 94 சம்மர் லீவுக்கே அவரு போயி, இதெல்லாம் கத்துக்கிட்டு மறுபடியும் ரீகால் பண்றது அந்த கிளைமாக்ஸ் ஷாட்டே இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு நல்லது. மறுபடியும் ஒரு சின்ன வயசுக்கு போய் நாம இதெல்லாம் பண்ணோம். எங்க பேர சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரு, அவரோட ரிலேட்டிவ்ஸ்ல இருக்க எல்லார் பேரையும் சொல்லிக்கிட்டு, லாஸ்ட்ல இது நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு ஊருக்கு வருவாரு. ஊருக்கு வரும்போதுமே சரி, அவ்ளோ ஒரு சந்தோஷத்தோட அப்ப பார்த்தீங்கன்னா, அவரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஊருக்கு வரும்போது ஒரு மாரி உம்முனே வருவாரு. பட் செகண்ட் டைம் வந்து தான் யாரு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், செகண்ட் டைம் வந்து மெய்யழகன பார்க்கறதுக்காக ஊருக்கு வருவாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே தான் வருவாரு. ஓடி வருவாரு இவன பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தயங்கி, தயங்கி வந்தவரு, இந்த டைம்ல வந்து ஓடி வருவாரு மெய்யழகன பார்க்க. அதே மாரி கதவு கிட்ட வந்து
தட்டி கதவை தொறடா மெய்யழகா அப்படின்னு சொல்ற சீன்லாம் இதெல்லாம் நான் கிளாப் பண்ணி இது பண்ண சீனு. தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இது உண்மையாவே ஒரு வருத்தம். கண்டிப்பா இந்த படம் ரீரிலீஸ் ஆனா மறுபடியும் போய் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தோட எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த படத்தை நான் அட்வைட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள். ஸோ நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸோட மறுபடியும் சந்திப்போம் இதே செக்மெண்ட்ல. இன்னும் நிறையா புது கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் லைன் பை லைன் ஒன்று ஒன்றா வரும். எல்லாருக்கும் எல்லா வீடியோஸ்க்குமே உங்க ஆதரவை தெரியுங்க. நன்றி, வணக்கம்.